கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. பரலோகத்தில் தேவ மகிமை எப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறபடியினால், இந்த பூலோகத்தில் அவருக்கு ஆராதனை செய்கிற இடத்தில் அந்த மகிமை இறங்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறபடியினால், இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவரீரே பரிசுத்தர். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகி நம்முடைய ஆராதனையில் ஜெப வேளைகளிலே தேவ பிரசன்னம் இறங்குறதை நாம் உணர்கின்றபடினால், உலகத்திற்கு எல்லாரையும் பார்க்க நாம் மேன்மை உள்ளவர்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம எப்படி தேவனுடைய ஆலயத்துக்கு ஏன் போகிறோம், எதற்காக போகிறோம், எதை பெற்றுக்கொண்டு திரும்ப போகிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் தான் பிறருக்கு சொல்ல முடியும். வாரந்தோறும் வெள்ளை உடுத்திட்டு புடவை எல்லாம் கட்டிட்டு போறீங்களே, என்ன கிடைச்சிட்டு கேட்டா, ஏன் என் தலைவிதி என் தலைவிதான் கூட வரும், அப்படி சொல்ற மக்களாக காணப்படாதீங்க. தேவனுடைய பிள்ளை ரொம்ப தைரியமாக கர்த்தர் என்று பலப்படுத்தினார், என்னை தைரியப்படுத்தினார், எனக்கு ஆலோசனை கொடுத்தார், எனக்கு ஆறுதல் கொடுத்தார், எனக்கு போதனை தந்தார், என்னுடைய பலவீனத்தை மாற்றினார், என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று உங்கள் மத்தியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம்.